ஆண்டுடைய நாம் மையப்படுவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசுவின் பிறப்பை குறித்து கொண்டாட, அவருடைய நாமத்தை உயர்த்த தேவன் நமக்கு கிருபை செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் என்றாலே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுவதாகும். வேதாகமத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் வாசித்து பார்க்கும்போது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்தியன ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னபோது, அந்த மேய்ப்பர்கள் பிள்ளையை காணும்படி புறப்பட்டு போனார்கள். அதே வேளையிலே பரமசேனை தோன்றி அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னதத்திருக்கிற தேவனுக்கு மகிமை, இந்த பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள், பாடினார்கள், அவருடைய நாமத்தை போற்றினார்கள். ஆண்டுடைய நாம் மையப்படுவதாக. தேவதூதர்களோ அல்லது பரமசேனையோ அவர்கள் எங்கே அனுப்பப்பட்டார் என்றால், சாதாரண மக்கள் மத்தியிலே அவர்களை தேவன் அனுப்பி வைத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனமானார், மரியாளுக்கு கர்த்தர் தரிசனமானார். தேவன் தம்முடைய தூதர்களையும் அனுப்பி வைத்தார். ஆகவே இப்படி அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய பிறப்பை கொடுத்து அறிமுகம் செய்து வைக்கிற அதே வேளையில ஏழை ஜனங்களாகிய ஆடு மேய்க்கிறவர்களாகிய சாதாரண மக்கள் மத்தியிலையும் அவர்களுக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறப்பை சொல்வதற்கு அவர்களுடைய பரம சேனையின் திரள் வந்து இறங்கியது என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறப்பை செய்தி அன்றிருக்கிற ராஜாக்களுக்கு சொல்லியிருக்கலாம், அல்லது அன்றைக்கு இருக்கிற ஞானிகளுக்கு சொல்லியிருக்கலாம், அல்லது அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய மகான்களுக்கு அவருடைய பிறப்பை பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தில் அவர் எப்படிப்பட்ட மக்கள் மேல் அன்பு வைத்தார் என்றால், சாதாரண மக்கள், கல்வி அறிவில்லாத மக்கள், மேய்ப்பர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள். ஆனால் ஆடு மேய்க்கிறவர்கள் மத்தியிலும் கூட தம்முடைய அன்பை வழங்க பண்ணும்படி, சாதாரண மக்களுக்கும் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லும்படி பரம சேனையின் திரள் வந்து இறங்கி சொன்னார்கள், உணர்த்திருக்கிற தேவனுக்கு மகிமை, இந்த பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரிய உண்டாவதாக என்று சொல்லி போற்றினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு முதலாவது தேவனுக்கு மகிமை. ஏனென்று கேட்டால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை உலகத்திற்கு வெளிப்படுத்த அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவையே உலகத்துக்கு அனுப்பி அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்பினாலே அவன் நமக்கு சேவை செய்தபடினாலே அவன் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். அவர் செய்த முதலாவது அற்புதம், கானா ஒரு கல்யாணத்திலே அற்புதம் செய்து அங்கே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று வாசித்து பார்க்கிறோம். இயேசுவின் பிறப்பு இந்த உலகத்திலே அவர் பிறந்த நோக்கம், முதலாவது பிதாவாகிய தேவனுக்கு கனமும் மகிமையும் புதியும் உண்டாகும்படி இயேசு உலகத்திலே வந்தார். இரண்டாவதாக இயேசு பிறந்த செய்தியை பரம செய்தியின் திரள் சொன்ன காரியம் என்னவென்றால், உணர்த்துக்கிற தேவனுக்கு மகிமை, இந்த பூமியிலே சமாதானம். பூமியிலே என்றால் பூமியில் வாழும் மக்கள் மத்தியிலே யாருக்கு சமாதானம்? அப்பா அம்மாவுக்கு சமாதானம், கணவன் மனைவிக்கு சமாதானம், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு சமாதானம், சபைகளிலே இருக்கிற சூழ்நிலைகளிலே சபை மக்கள் மத்தியிலே சமாதானம், சமுதாயத்திலே சமாதானம், தேசிய அளவிலே நாடுகளுக்கும் இடையிலே நடக்கிற சமாதானம் இல்லாதனா ஏற்படுகிறதான யுத்தங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். உலகத்திலே சமாதானத்தை கொடுக்கும்படி சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர், சமாதான பிரபு அவர் உலகத்தில் வந்ததினாலே உணர்த்திருக்கிற தேவனுக்கு மகிமை, இந்த பூமியிலே சமாதானம். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பணம் இருக்கலாம், உங்களுக்கு பட்டங்கள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், அல்லது ஏராளமான எம்மைக்குரிய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் படிப்பு இருந்தாலும், பணம் இருந்தாலும், எல்லா வசதி வாய்ப்பு இருந்தாலும், நிம்மதி இல்லாமல் தவிக்கிற கூட்டங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனால் சமாதானத்தின் தேவனுடைய வாழ்க்கையில வருவாரேயானால், உடைய உள்ளத்திற்குள் வருவாரானால், உடைய இல்லத்திற்கு வருவாரானால், நிச்சயமாகவே தேவ சமாதானம் உடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆளுகை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆகவே இயேசுவின் பிறப்பு நம்பர் 1, பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. 2வது பூமியிலே சமாதானம். 3வது மனுஷன் மீது பிரியம் உண்டாவதாக. ஒருவர் பார்க்கும்போது அந்த தேவனுடைய அன்பை உலகத்திற்கு சொல்வதற்கு ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேதம் நமக்கு சொல்கிறது, தன் கண்ட சகோதரத்தில் அன்பு கோராதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்னு சொல்லப்படுகிறது. அந்த அன்பை விளங்க பண்ணும்படி கிறிஸ்துமஸ் நாட்களிலே நம்மில் ஒருவர் அல்ல, மற்றவர்களையும் கூட அன்பு செலுத்த, உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பெண்ணிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, அந்த அன்பை உலகத்திற்கு கொண்டு செல்லி
நமக்குள்ளும் ஒருவருக்குள்ளும் அன்பும் பிறருக்குள்ளும் அன்பை கொண்டு வர, இது சாதாரண அன்பு அல்ல, மனித அன்பு அல்ல, தேவனுடைய அன்பை கொண்டு செல்வோமாக. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துக்களை கூட சிநேகிகள் என்று சொன்னார். ஆகிய உலகம் கொடுக்கிற அந்த அன்பை விட உங்களுடைய சத்துக்களையும் சாதாரணமாக அப்பா அம்மாவுடைய அன்பு உண்டு, பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்பு உண்டு, உடம்பிறப்புகளுடைய அன்பு உண்டு. ஆனால் ஆண்டவர் கொடுத்த விசேஷித்த உபதேசம் என்னவென்றால், சத்துக்களை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆஸ்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நமக்கு பிடிக்காத ஆட்களையும், நாம் விரும்பாத ஆட்களையும், நம்மை வெறுக்கிற ஆட்களையும் நேசிப்பதற்குரிய நல்ல இருதயத்தை கடவுள் தந்து அவன் மேல அன்பு செலுத்தி அதன் மூலமாக அவருடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் இயேசு வந்தது நோக்கம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷமை பிரியம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரியம் ஒவ்வொரு மேலும் விளங்குவதாக. இந்த தேசத்துல இயேசுவுக்கு சாட்சிகளாயிருப்போம். அவர் சொன்னார், நீங்க தான் பூமிக்கு உப்பா இருக்கு என்று சொன்னார், நீங்க தான் பூமிக்கு வெளிச்சம் என்று சொன்னார். அந்த அன்பையும் அந்த வெளிச்சத்தையும் அந்த ருசியையும் கொண்டு சென்று இயேசுவின் நாமத்தை பறைசாற்றுவோம், அவருக்காக வாழ்வோம். இந்த கிறிஸ்துமஸ் உண்மையிலே ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸா இருக்க கர்த்தருக்கு உதவி செய்வாராக. அவருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ். மே காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ so much.